Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹேர் மசாஜ் வந்து எப்படி பண்றது, அதாவது நம்ம ஆயில் வச்சு எப்படி வந்து ஹேர் மசாஜ் பண்றது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் மசாஜ் பண்றதுக்காக இந்த வைப்ரேட்டர் வந்து கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி மசாஜ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்கலாம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மஹா சேனலில் க்ரோ எங்கர் வித் மஹா சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி அண்ட் ஃபேஷன் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மசாஜ்க்காக நான் வந்து யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெர்பல் ஆயில். இந்த ஹெர்பல் ஆயில் வந்து நான் எப்படி பண்ணினேன், இது எங்கே வாங்கினேன், இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டீட்டெயில்ஸ்லாம் என்ன வேணும், இதை எப்படி தயாரித்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் என் ஸ்க்ரீனில் சேர்க்குறேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் பார்க்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து நான் எப்படி வந்து மசாஜ் பண்ணுவேன், ஆயில் மசாஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணலாம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் ஒன்ஸ் பண்ணால் கூட ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி வந்து ஆயில் வந்து என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீ பண்ணிக்கணும், ஃபுல்லாகவே நம்ம கோம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நல்ல கோம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி யூஸ் பண்ணுற ஆயில் வந்து நான் எப்படி தயாரித்தேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து உங்களுக்கு நான் என் ஸ்க்ரீனில் சேர்க்குறேன். இந்த நேச்சுரல் ஆயில் வச்சு நான் அன்றைக்கி வந்து மசாஜ் பண்ண போகிறேன். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளே தயாரிக்கிறப்போ வந்து அது வந்து நமக்கு இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக எல்லா ஹேரில் இருக்கிற எல்லா பார்ட்டும், கீழே சைடில் நம்மளுடைய ரூட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, அதாவது ஆல் ஓவர் த ஹேர் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அதுதான் வந்து இதோட முக்கியமான கான்செப்ட்டு. நல்லா வந்து கையிலேயே வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முக்கியமாக கீழே அந்த கீழே இருக்கிற பகுதியிலலாம் வந்து தேய்க்கிறப்ப தான் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வந்து வராமல் இருக்கணும். ஸோ அந்தக்காக வந்து நம்ம ஃபுல்லாகவே எல்லா பிளேஸ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து எடுத்து தனித்தனியாக அது மாதிரி லேயராக எடுத்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எந்த யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய கையில் வந்து இந்த டிப்பு இருக்கு இல்லையா, அந்த டிப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். நிறைய பேர் வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம எப்பயுமே ஹேரை வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆயிலை வந்து டெபாசிட் பண்ணிடலாம். டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து மசாஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மசாஜ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ஆயில் வந்து ஜஸ்ட்டு அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ நம்ம வந்து சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்குறப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹெட்டேக் இருக்கிறது குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணலாம். சைடில் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஹேர் டிப்பு மூலமாக வந்து மசாஜ் பண்ணுறோம். இதுதான் வந்து செகண்ட் டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சர்க்குலர் மோஷனில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து புஷ் பண்ணி புல் பண்ணணும். கை பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, இது வந்து லைட்டாக டேப்பிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேப் பண்ணணும். இந்த டேப் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கிறது தெரியுமே ஒழிய அந்த தலையில் வந்து உங்களுக்கு வந்து பெயின்லாம் இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டும் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். த சேம் வே நமக்கு வந்து அந்த ஆயிலும் வந்து உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி லைட்டாக வந்து டேப் பண்ணணும். இந்த மாதிரி டேப் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். ஓவராலாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் மசாஜ் டைமில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 5 மினிட்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஸோ கையை இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணணும். இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி டேப்பிங் மெத்தடில் வந்து 2-3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதில் வந்து லைட்டாக வந்து சத்தம் கேட்கும். ஆனால் நமக்கு வலிக்கிற மாதிரி வந்து நம்ம பெயின் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா டிப்பு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், டிப்பு மட்டும் தான் நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து படுது.
ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப எல்லா ஹேர் ப்ராப்ளமுமே வந்து கிளியர் ஆகும். நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து கண்ணில் பொங்குற மாதிரி வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு வந்து இது பண்ணும். ஸோ அந்த மசாஜ் பண்ணுறப்ப எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைப்ரேட்டிங் மேக்னெட்டிக் ஹேர் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மசாஜுக்குனே வந்து வருது. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். முடியெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் திருப்பி போட்டுக்கிறேன். போடுறப்ப அது வந்து நம்ம யோகாசனா கூட ஒன்று இருக்குது, சிரசாசனம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காகனா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் வந்து நமக்கு தலைக்கு போகணும் அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். அப்போ வந்து முடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தலையை குனிஞ்சிட்டு நம்மளுடைய முடி எல்லாத்தையும் வந்து நம்ம கீழே இந்த மாதிரி பேக் ஃப்ளிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கோம் பண்ணிக்கலாம், நல்லா கோம் பண்ணிக்கலாம். கோம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிலிங்கில். ஸோ இந்த மாதிரி நல்லா கோம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் வந்து சைடில் வந்து எடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக, அதாவது நம்மளுடைய ஹெட்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டாகவே நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ப்ரெஷர் பாயிண்டெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம போட போகிற மாஸ்க், இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த மாஸ்க் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ இப்போ அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி முடியை பிடிச்சி அப்படி சுற்றி லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து இழுக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இந்த மசாஜில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் லேயராக எடுக்கணும். நிறைய ஃபுல்லாக கொத்து கொத்தாக எடுக்காமல் சின்ன சின்ன லேயராக எடுத்து நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன இதாக வந்து எடுத்து அந்த பார்ட்டை மட்டும் லைட்டாக அது மாதிரி புஷ் பண்ணி இழுக்கணும். ஸோ அந்த மாதிரி புல் பண்ணுறப்ப என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து அதுக்கு போகிறப்ப இன்னும் நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வைப்ரேட்டர் வந்து இது இப்படி தான் பேட்ரி போட்டு தான் அது யூஸ் பண்ணுறோம். ஸோ 100% சேஃபு. இதோடைய ரிவ்யூ வேணும்னா நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ இதுக்காகவே நான் பண்ணுறேன். இது வந்து போட்டு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, அப்படி லைட்டாக கோம் பண்ணணும். ஸோ இது வந்து ஆயில் வந்து ஃபுல்லாகவே இந்த ரூட் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையை வச்சு பண்ணுறப்ப வந்து ஒரு 10% தான் நமக்கு உள்ளே போகுது. அப்படின்றப்போ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த வைப்ரேட்டர் மூலமாக வந்து இன்னும் ஒரு எஃபெக்டிவாக, அதாவது இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நமக்கு ஃபீலிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இது யூஸ் பண்ணுறப்போ. இது மாதிரி பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அந்த பேக் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி வந்து தயாரிக்கிறேன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஹேர் மாஸ்க்கு, அந்த மாஸ்க்கை நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸாவது இது மாதிரி ஹேருக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கேர் கொடுத்தோன்னா அது நல்லா வந்து ஷைனியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹேர் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியே வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ ஹேர் கேர் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம்னாலே வந்து ரொம்ப லாங் ரன்னாக வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ரோ யங்கர் வித் மஹா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.